அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, காலையில எந்திரிச்சதுமே குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கு மொத்த பேரும் கோரஸா வந்துட்டு என்ன திட்ட வந்துட்டாங்க. எதுக்குடா இவங்க நம்மள திட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு புல்வாமா அட்டாக் நடந்து இவ்ளோ ராணுவ வீரர்கள் இறந்து போயிருக்காங்க. அத பத்தி கவலை இல்லாம நீ ஹாப்பியா வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே விஷ் பண்றேடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன திட்டினாங்க. சரி, ஓகே, அவனோட ஸ்டேட்டஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள போயிட்டு ஸ்டேட்டஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா, ரவுண்டா ட்ரெயின் விட்டு இருந்தாங்க. புல்வாமா அட்டாக்ல 44 பேர் இறந்துட்டாங்க, 44 ராணுவ வீரர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டா ட்ரெயின் போட்டு வேதனையா அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் போட்டிருந்தாங்க. சரி, தேசப்பற்றாளர்களா இருக்கிறாங்க அப்படின்றதுனால நாம எதுவும் பேசுறதுக்கு ஆவறது இல்ல. இன்னைக்கு வந்துட்டு 44 ராணுவ வீரர்கள் வந்து அகாலமா மரணம் அடைஞ்சது அப்படின்றது வந்து மிக மிக வருத்தத்துக்குரிய துக்ககரமான விஷயம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, எல்லையில ஒரு ஒரு ராணுவ வீரனும் பாதுகாப்புக்கு நிக்கிறதுனாலதான், அவங்க வெயிலையும் அவங்க பணியிலையும் நிக்கிறதுனாலதான் நாம இங்க நிம்மதியா தூங்க முடியுது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அது எதிர்பார்க்காத விதமா பிப்ரவரி 14 அன்னைக்கு நடந்துருச்சு. ஆனா பிப்ரவரி 14 அன்னைக்கு இன்னொரு நாளும் இருக்கு. வேலண்டைன்ஸ் டே அப்படின்ற ஒரு நாளும் இருக்கு. வேலண்டைன்ஸ் டே அப்படின்றது நம்ம நாட்டுக்கு தேவையே இல்லாத ஒரு நாளா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஏன்னா பெரியண்ணா படத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த நாட்டுல ஜாதி மதம் தீண்டாமை மொத்தமா ஒழியணும் அப்படின்னு சொன்னா, இந்த நாட்டுல பிறந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்தியனும் காதலிச்சு மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை போட்டு பாருங்க. இந்த நாட்டுல ஜாதியும் இருக்காது, மதமும் இருக்காது, எந்த வேறுபாடும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு காதலுக்கான முக்கியத்துவம் இந்த நாட்டுல இருக்கு. காதல் அப்படின்னு சொன்னா பார்க்ல பீச்ல உட்காந்துட்டு கொஞ்சிட்டு இருப்பாங்களே, அது மட்டும் தான் காதல் அப்படின்றது கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயும் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒவ்வொரு தாய்மாருக்குள்ளேயும் ஒவ்வொரு அப்பா மகனுக்குள்ளேயும் ஒவ்வொரு தந்தைமாருக்குள்ளேயும் எல்லாருக்குள்ளேயும் இந்த காதல்ன்றது இருக்கும். அந்த காதல்ன்றது இல்லாத ஒரு ஜீவனம் கிடையாது. ஏன்னா மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் எல்லாத்துக்குமே வர்றதுதான் காதல். காதல் அப்படின்னு சொன்னாலே ஏன் இவங்களுக்கு எரியுது அப்படின்னு சொன்னா, காதலிச்சாங்க அப்படின்னு சொன்னா விஜயகாந்த் சார் சொன்ன மாதிரி ஜாதியும் இருக்காது, மதமும் இருக்காது. இது இவங்களுக்கு பிடிக்காது. அதனாலதான் காதல்னாலே எதிர்க்கிறாங்க. ஆனா காதல்னால எத்தனை மாற்றங்கள் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. நீங்க இந்த நாட்டுல மட்டும் கிடையாது, இந்த உலகத்திலேயே பெரிய பெரிய ரெவல்யூஷன் நடந்தது காதலால தான். காதலிக்கிறவன் மட்டும்தான் ஒரு மாற்றத்தை நோக்கி போறான். காதலிக்கிறவன் தான் தனக்கு பிடிச்சதை செய்யறான். காதலிக்கிறவன் தான் ஜாதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கலக்குறான். காதலிச்சவன் மட்டும்தான் கலப்பு திருமணம்ன்ற ஒண்ணு எடுத்துட்டு வரான். காதலிக்கிறதுனாலதான் இந்த சமூகம் நாகரிகமான ஒரு சமூகமா மாறி இருக்கு. இல்ல அப்படின்னு சொன்னா காட்டு மிராண்டிகளாவே இருந்திருப்போம். காட்டு மிராண்டிகளா காட்டுல சுத்திட்டு இருந்த நாம இன்னைக்கு நாகரிக உலகத்துக்கு வந்திருக்கோம்னா அதுக்கு முக்கியமான முதல் காரணம் காதல்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தன் ஒரு பெண்ணை காதலிச்சு அந்த பெண்ணுக்காக அந்த பெண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவும் அந்த பெண்ணு நினைச்ச வாழ்க்கை அதுக்கு கொடுக்கணுன்றதுக்காகவும் ஒரு ஆண் எந்த கட்டத்துக்கும் போயிட்டு ஒரு ரெவல்யூஷனை உருவாக்குறான். அவன் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை உருவாக்குறான். அதனால நாம வந்துட்டு காதலர் தினம் இதை வந்துட்டு ஏதோ ஒரு நம்ம கலாச்சாரத்துக்கு அகேன்ஸ்டா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சார காவலர்கள் நாங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்க்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இந்த கலாச்சார காவலர்கள் கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு. இந்த கலாச்சார காவலர்களுக்கும் இந்த தேச பற்றாளர்களுக்கும் இந்த தேச பற்றுன்றது என்னன்னைக்கு வரும் தெரியுங்களா? இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு, அதுக்கப்புறம் ரிபப்ளிக் டே அன்னைக்கு, அதுக்கப்புறம் இந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு. இந்த 3 நாள் மட்டும் தான் வரும். அதுக்கப்புறம் நேஷனல் பிளாக் எடுத்து மூக்க துடைக்குவாங்க, மூஞ்சு துடைக்குவாங்க, இடுப்புல கட்டுவாங்க, தலையில கட்டுவாங்க. இப்படிதான் அவங்களோட தேசப்பற்று இருக்கும். இன்னைக்கு நாம நிம்மதியா வீட்டுல தூங்குறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு எல்லையில இருக்கிற ராணுவ வீரர்கள் தான் காரணம். அதே போல இன்னைக்கு நாம வயிறு முட்டை சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா அங்க நிலத்துல சேத்துல காலை வச்சு சேத்துல விழுந்து புரண்டு வேலை செய்யற ஒரு விவசாயி தான் காரணமா இருக்கிறான். அந்த விவசாயிகள் இன்னைக்கு டெல்லிக்கு நடைப்பயணமா, பஞ்சாப்ல இருந்து நடைப்பயணமாவே போறாங்க. இத பத்தி இதே தேசப்பற்றாளர்கள் இதே கலாச்சார காவலாளர்களுக்கு ஏதாச்சும் கவலை இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, நானும் எல்லாத்துலயும் செக் பண்ணி பாக்குறேன், ஒண்ணுத்துல கூட இல்ல. ஒரு பையன் இத பத்தி பேசல. ஒரு பையனுக்கு இத பத்தி கவலை இல்ல. இவ்வளவுதான் இவங்களோட தேசப்பற்று. அங்க டெல்லியில விவசாயிகள் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் மொத்த டெல்லிக்குமே அணை கட்டி வச்சிருக்காங்க. டெல்லியில உள்ள இருக்கிற காலேஜுங்க ஸ்கூலுங்க எல்லாம் மூடி வச்சிருக்காங்க. வேற ஒரு விவசாயிகள் வந்து ஏதோ ஒரு போராட்டம் நடத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க மொத்த டெல்லியில இருக்கிற ஜனங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. இத பத்தி எந்த கலாச்சார காவலர்களுக்கும் எந்த தேசப்பற்றாளர்களுக்கும் கவலையே கிடையாது. இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறது அந்த விவசாயிகளாலதான்.
அவங்க டிராக்டர் எடுத்துட்டு போயிடுவாங்களோ அப்படின்றதுனால வழியெல்லாம் ஆணிகள் அடிச்சு வச்சிருக்காங்க, புல்டோசர்ஸ் நிக்க வச்சிருக்காங்க, ஜேசிபி நிக்க வச்சிருக்காங்க, கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்படுது. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு கூட்டம் அங்க போராடிட்டு இருக்கு. அதை பத்தி எந்த கலாச்சார காவலர்களுக்கும் கவலை கிடையாது. அவங்க கேக்குறது மொத்தமா எங்களுக்கு வந்துட்டு மொத்த டெல்லியும் வாரி கொடுத்துருங்க, நாட்டை எங்களுக்கு கொடுத்துருங்க, எல்லாமே நாங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கல. அவங்க கேக்குறது மினிமம் பிரைஸ். அவங்களுக்கு தேவையானதை தான் கேக்குறாங்க. அவங்க நாட்டை கேட்கல, அவங்க ஆட்சியை கேட்கல, அவங்க பதவியை கேட்கல, அவங்க பணத்தை கேட்கல. அவங்க கேட்கறத நம்ம கொடுத்தா நமக்கு தான் சோறு போட போறாங்க. அவங்க என்னவோ அறுவடை பண்ணி அவங்களே அவங்க வீட்டுக்கு வச்சு சாப்பிட போறது இல்ல. விவசாயிகளை ஒடுக்கி, விவசாயிகளை கஷ்டப்படுத்தி, விவசாயிகளை அடிக்கிற எந்த ஒரு நாடும் உருப்படாதுன்றது தான் நம்ம வரலாறு. நமக்கு சோறு போட ஒருத்தனுக்கே உண்மையா இருக்க முடியல, நமக்கு சோறு போட ஒருத்தனுக்கு நம்மளால சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா இதுக்கப்புறம் என்ன உங்களோட தேசப்பற்று இருக்கு? கலாச்சார காவல் அப்படின்றது, தேசப்பற்று அப்படின்றது காதலர் தினத்தை எதிர்க்கிறது மட்டும் கிடையாது. இன்னைக்கு நடக்கிற எல்லா ஒரு விஷயத்திலும் நீங்க காட்டணும். இந்த நாள்ல பலியான 44 ராணுவ வீரர்களுக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு காதல்ன்ற ஒரு விஷயத்த நேசிக்கிற எல்லாருக்கும், மனைவியை நேசிக்கிறவங்களுக்கும், கணவரை நேசிக்கிறவங்களுக்கும், தகப்பனை நேசிக்கிறவங்களுக்கும், தாயை நேசிக்கிறவங்களுக்கும், குழந்தைகளை நேசிக்கிற அனைவருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள்.